ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் முடிவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா லீவா ட்ராபிகோட் அப்படிங்கிற ஒரு கால்சியம் நைட்ரேட் ஃபில்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து நைட்ரஜனும் கால்சியமும் தான் இருக்குது. இதில் வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து 15.5%, கால்சியம் வந்து 18.8% இருக்குது. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்த மூலிமா பயிர்களில் எந்தெந்த பயன்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்த மூலிமா பயிரோட வேர் வளர்ச்சி அதிகரிக்குது. ஸோ வேர் வளர்ச்சி அதிகரிக்கிறது மூலிமா பயிரோட தண்டு வந்து ஊக்கப்படுது. அதாவது தண்டு வந்து நார்மலாக ஒரு பயிர் வளரக்கூடிய வளர்ச்சிக்கு பெருக்கிறத விட இந்த உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது தண்டு வந்து இன்னுமே வேகமாக பெருக்கும். ஸோ தண்டு பலப்படுத்துறது மூலிமா பயிரோட பக்கைகளில் தோன்றுறது அதிகமாக இருக்கும். ஸோ இது நடக்கிறது மூலிமா பூக்கள் வந்து அதிக அளவு பூக்கும். அதாவது பூக்கள் இயல்பாக பூக்கிறத விட அதிகமாக பூக்க வைக்கும் இந்த கால்சியம் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலிமா. அண்ட் இந்த கால்சியம் ஃபெர்டிலைசர் வந்து பூக்கள் உதிர்வு ஏற்படுறதை குறைச்சி அதிகமான பூக்கள் பிஞ்சு பிடிக்க வைக்கும். ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா பொதுவாகவே இந்த பூக்கள் வந்து கருகும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த பூக்கள் கருகிறது வந்து இந்த கால்சியம் ஃபெர்டிலைசர் குறைபாடுனாலையும் அதிக அளவு கருகும். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளவர் ட்ராப் வந்து நம்ம குறைக்கிற மூலியம் மகசூல் அதிகரிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து காய்களோட உறுதி அதிகரிக்கிற மூலிமா காய்களோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகரிக்குது. அதாவது நார்மலாக எந்த ஒரு காய்கறிகளோ நம்ம வந்து நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போதோ இல்லைனா நீண்ட தூரம் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிடும் போதோ இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த மார்க்கெட்டபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சந்தைப்படுத்தும் போது அதோட மதிப்பு வந்து கூடுதலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த உரத்தை வந்து பிரத்யேகமாக நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்கள் வந்து நம்ம எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களில் இளம் இலைகள் வந்து ரொம்ப சிறிதாக இருக்கும். அப்படி இல்லைனா இலையோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேறுபட்டு காணப்படும். அப்படி இல்லைன்னா இளம் இலையை சுருங்கி சுருங்கி இருக்கிறது, அதாவது கேர்ல் ஆகி இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா சுருண்டு இருக்கிறது. இலைகள் வந்து இந்த கொடி கொப்புகள் சுருண்டு சுருண்டு போகிற மாதிரி இலைகளே சுருண்டு காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சாலும் சரி, அப்படி இல்லைனா இலைகளோட நுனியில் மட்டும் இலைகள் கருகிய நிலையில், அதாவது பழுப்பு நிறத்தில் மாறி கருகின மாதிரி தென்பட்டுச்சு அப்படின்னாலோ இது வந்து கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு தான் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும். ஸோ இது வந்து நம்ம வெளிப்படையாக பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிகுறிகள். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன அறிகுறிகள் மூலிமா கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படுறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பயிரோட வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்தமாக குறைந்து காணப்படும். புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகள் வந்து ஒரு சில கொப்புகள் மேற்கொண்டு வளர்கிறதுக்கு முன்னாடியே கருகிய நிலையில், அதாவது இலைகள் கரிஞ்சிவிடும். இலைகளும் சிறிய கொப்புகளாக அந்த தண்டுமே கரிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே காஞ்சி உதிர்த்தி விடும். ஸோ அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரேராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு பேரண்ட்ஸாலும் பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மொட்டுகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பருவத்திலேயே மொட்டுகள் வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி எட்டுறதுக்கு முன்னாடியே காய்ந்து உறுத்தி விடும். ஸோ இந்த மாதிரி ஆகிறது வந்து கால்சியம் சத்து குறைபாடு தான். அதாவது நம்ம குறிப்பிட்ட எல்லாமே எந்த ஒரு பூச்சி பூஞ்சான தாக்குதலும் இல்லாமல் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் தென்படும் பட்சத்தில் அது வந்து கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக கடைசி அறிகுறி வந்து இது வந்து முக்கியமாக மகசூலை பாதிக்கக்கூடிய அறிகுறி. ஸோ இந்த அறிகுறிகள் தென்படுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண வேண்டியது கால்சியம் சத்து குறைபாடாக இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதாவது பூக்கள் சரியாக பிஞ்சு பிடிக்காமல் பூக்கள் உதிர்த்தி விடும். அண்ட் பூக்கள் பிஞ்சு பிடிக்காததுனால அந்த பயிரில் மகசூல் இருக்காது. அப்படியே பிஞ்சுகள் பிடிச்சதுனாலும் அந்த காய்கள் வந்து சிறிதாக இருக்கும்போதே உதிர்த்தி விடும். அதாவது அந்த காய்க்கு கிடைக்க வேண்டிய உறுதி கிடைக்காது. அந்த காம்பில் அந்த காயை தக்க வச்சுக்கிறதுக்கான உறுதி வந்து பயிருக்கு கிடைக்காது. ஸோ அப்படி ஆகும்போது வீக்காகி உதிர்த்தி விடும் பிஞ்சுகள் பிடிச்சதுனாலும் கூட. அண்ட் இன்னொன்று, இதை தாண்டி அந்த காய்களுக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்கல பிஞ்சுகள் பிடிச்சதுக்கு பிறகு அப்படின்னா அந்த காய்களோட வளர்ச்சி வந்து அந்த பயிரில் வரக்கூடிய ஒரு சீரான காய்கள் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் வந்து வேறுபட்டு காணப்படும். அதாவது நம்ம ஏற்கனவே இலைகள் குறிப்பிட்டது போல் இலைகள் சுருங்கி சுருங்கி இருக்கிறது போலயே காய்கள் சுருங்கி சுருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்போ, அப்படி இல்லைனா காயோட சைஸ் வந்து இயல்பாக இருக்கிறத காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகளில் ஏதேனும் 2 அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து கால்சியம் சத்து குறைபாடாக இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உரத்தை பயன்படுத்தி அந்த கால்சியம் சத்து குறைபாடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதற்கு பிறகு பயிரோட வளர்ச்சி வந்து சீராக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு எந்த ஒரு பயிரஞ்சாலும் 50 கிலோவிலேருந்து 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பயிர்களுக்குமே பொருந்தும். ஸோ இந்த லோ டோஸில் பயன்படுத்துகிறது வந்து முடிஞ்ச அளவு ஃப்ளவர் கிராப்ஸ்க்கு பயன்படுத்துங்க. அதாவது 50 கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறது வந்து ஃப்ளவர் கிராப்ஸுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் ஃப்ரூட் கிராப்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 100 கிலோ அப்படிங்கிற அளவு வரை பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ரேஞ்சில் பயன்படுத்தினாலுமே ஒரு ஏக்கருக்கு வந்து முடிஞ்ச அளவு ஸ்ப்ளிட் டோஸ் பயன்படுத்துங்க. அதாவது இப்போது இந்த உரத்தை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் பாதி அளவு 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பயிரோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், அண்ட் சாயிலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உரத்தோட அளவை பயிர் முழுவதும் எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அண்ட் இந்த உரத்தை பயன்படுத்தும் இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது 20 நாட்கள்லேருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் 20 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எந்த பயிருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை பாதி அளவு பயன்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பழை பயிர்களுக்கு, அதாவது ஏதாவது ஒரு பழை மரங்களுக்கு நீங்கள் ஒரு மரத்துக்கு 100 கிராம் 20 நாட்களுக்கு ஒரு முறை உரமிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
10 நாட்களுக்கு ஒரு முறை 50 கிராம் உரமிடுங்க. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் பயன்படுத்தும் போது நம்ம குறிப்பிட்டது போல் முழு ஊரச்சத்துலையுமே பயிர் எடுத்துக்க வைக்க முடியும். அண்ட் இந்த லீச்சிங் ஆகிறதையும் நம்ம தவிர்க்க முடியும். அண்ட் இன்னொன்று நம்ம வந்து இந்த உரத்தை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மூலயமா இந்த முழு ரிசல்ட்டுமே நமக்கு பயிர்களுக்கு தென்படும். அண்ட் இன்னொன்று இதில் வந்து கால்சியம் சத்து மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங் குறிப்பிட்டது போல் நைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த கால்சியம் வந்து இந்த பூக்கள் உதிர்வு, காய்கள் உதிர்வு, காய்களோட சைஸ் சரியில்லாமல், அதாவது தோற்றம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுற அதே நேரத்தில் பயிருக்கு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் சத்தை இந்த உரம் கொடுக்குற மூலயமா என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் இந்த கால்சியம் சத்தை ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்தந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு பிறகு அந்த பயிரில் பூக்கள் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை காய்கள் வளர்ச்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த நைட்ரஜன் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படின்னா இப்போ இந்த பயிர்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவாக இருந்தாலோ காய்களாக இருந்தாலோ இந்த நைட்ரஜன் சத்து அந்த பயிருக்கு போதுமான அளவு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்த கால்சியம் சத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்ற பலனை கொடுக்குறதுக்கு ஏற்றது போல் நைட்ரஜன் வந்து பயிருக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து யூரியா பயன்படுத்துறதுக்கு ஈக்குவலைஸ் ஆகாது. ஏன்னா யூரியாவில் வந்து 46% நைட்ரஜன் இருக்கும், இதில் வந்து 15.5% தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பிரத்யேகமாக நைட்ரஜனுக்காக பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் கூட ஒரு சில சதவீதம், அதாவது இப்போது யூரியா ஃபெர்டிலைசரை கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு நைட்ரஜன் வந்து இந்த உரத்துலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த உரத்தோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக மண்ணில் பயன்படுத்தக்கூடிய உரம் அப்படிங்கிறதுனால மண்ணில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது மண்ணில் குறைந்த வடிவில் பயன்படுத்தக்கூடிய யூரியாவாக இருக்கட்டும், இல்லை டிஏபியாக இருக்கட்டும், இல்லை எம்ஓபி அதாவது பொட்டாஷாக இருக்கட்டும், இல்லை மற்ற இந்த ஒரு என்பிகே ஃபெர்டிலைசர், காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதை வந்து சல்ஃபேட் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உரங்கள் கூட சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த உரத்தை வந்து பயிரோட எந்தெந்த நிலைகளில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து பிரத்யேகமாக தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஒரு பயிரும் கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு பயன்படுத்தலாம். அண்ட் பூ பூக்கிறதுக்கு முந்தின நிலையில், அதாவது பட்டிங் ஸ்டேஜில், ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நிலையிலையும், பூக்க ஆரம்பிக்கிற நிலை, அதாவது இயர்லி ஃப்ளவரிங் ஸ்டேஜ், இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 4-5 நாட்களுக்குள்ளேயோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் லாஸ்ட்டாக காய்கள் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கூடிய சூழலில் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில், அதாவது பயிர்களில் கால்சியம் சத்து போதாத அளவுக்கு தென்படுது அறிகுறிகள் அப்படின்னா அந்த பயிருக்கு நீங்கள் காய்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு சூழலையும் பயன்படுத்தலாம். இதன் மூலமாக பயிர்கள் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலைகளில் பயிருக்கு பயன்படுத்தும் போது போதுமான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 25 கிலோ மூடை வந்து 1400 ரூபாயிலேருந்து 2000 கிலோ விலையில் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரா பிராண்டு சேர்ந்த வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியாவது தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து மெம்பர்ஸ் ஒன்லியாக போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து டெம்பரரியாக பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான், இது வந்து 1 மாதத்துக்கோ இல்லைனா 2 மாதம் வரை பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி மெம்பர்ஸ் ஒன்லியாக மாற்றிடுவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.